தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு இருதயமும் கர்த்தருக்குள் களி கூறட்டும். ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தும் துதி எழுப்பட்டும். தேங்க்யூ மாஸ்டர். ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்தது. ஆபத்து மோசங்களுக்கு தீமைகளுக்கு நம்மை விலக்கினார். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதிலே தேவ சமூகத்தில் வரும்படியான சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம், ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம். ஏக மனதோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி தேவன் துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதியின் மத்தியிலே சிங்காசனத்தை அமைக்கிற தேவன். நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீர் எங்களை சுமந்து இந்த புதிய நாளுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, அருமையான விலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாவே. நீ நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ளவர். நம்பிக்கையோடு உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம்ப்பா. கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீ, எங்களோடு கூட துணையாக இருந்தீரே, உமக்கு கூடாக கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் தேவ பாதத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கச் செய்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கச் செய்யும்படியாக எங்களை முற்றுமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதி ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரியும், எங்களோடு பேசும், எங்களை தேற்றும், எங்களுடைய காயங்களை கட்டும், வியாதியஸ்தர்களை சுத்தப்படுத்தும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பலப்பட ஆண்டவரே, கர்த்தருக்கு அந்த வைராக்கியம் பாராட்ட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்படைக்கிற முழு மாதத்துக்கு தேவையான ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உற்சாக இதயத்தோடு நம் பாடல் ஆராதனை வேளைக்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லேலூயா. கரங்களை நல்ல உயர்த்தி முழு உற்சாகத்தோடு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை 1 மாத காலமாக கிருபையாய் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னை நடத்தினார், கரங்களை பிடித்தார், அவர் போதுமானவராய் இருந்தார், எனக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் ஈவாய் கிருபையாய் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த முதலாவது நாளில் தேவ சமூகத்தில் இருப்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். நம்ம இணைந்து பாடி கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி வார்த்தைகளை கேட்டு பலப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்ற பாடலை பாடி நம் துதி பகுதிகளுக்கு நேராய் கடந்து செல்லலாம். 398வது பாடல் நம்ம இணைந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதானலம் அருள்வாராமே. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீதானலம் அருள்வார்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினீச பாவி நானையாம் தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவி நானையாம் தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தமாமே விண்ணப்பத்தோடு மனம் நொந்து நன்றி பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஆமே பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என என் ஜீவன் எல்லை எங்கிலும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் இணைந்து துணை வேண்டும் தகப்பனே துணை வேண்டும் தகப்பனே ஆமென் என்னை எதிர்க்கும் சக்திகள் ஆமென் துணை வேண்டும் தகப்பனே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஆமென் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாம் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அருவியே வேளை ஆடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ அல்லேலூயா இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் உலாவுகிற வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அல்லேலூயா ஆகியால் நம்முடைய பாளையம் பரிசுத்தமாய் காக்கப்படுவது மிக மிக அவசியம் அல்லேலூயா
பரிசுத்தரின் கூட்டமாய் நாம் மாறுவோமானால் இந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா. நமக்கு குறிக்கப்பட்ட தரிசனம் மிக நெருங்கிய நாட்களிலே கர்த்தரதை நிறைவேற்றுவார் நம் மூலமாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம். துணை செய்கிறவர் நம்மோடு உண்டு. எல்லாரும் உற்சாகத்தோடு எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் அறிவீரப்பா. சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. என்னை நன்றாக என் உள்ளந்திரியங்களை உள்ளும் புறமும் அறிந்த தேவனுக்கு முன்பாக தான் நான் நிற்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒரு விசை கூட என்னை ஒப்புக்கூட. எல்லாம் தயவாய் கண்களை மூடி பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அந்த பரிசுத்த பாதப்படியில் நிற்கிறோம் என்ற உணர்வோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அறிந்தவர் நீர் ஒருவர் தான். உலகம் அறிந்தது வெள்ளமாக அல்ல அப்பா. என்னுடைய அந்தரங்கங்கள், என்னுடைய உள்ளந்திரியங்கள், சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அப்பா. ஒரு விசை கூட என்னை ஒரு விசை கூட கழுவி சுத்திகரிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். துதி பலிகளுக்கு செலுத்துவதற்கு முன்பாக நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, வெறுமையான என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உள்ளத்திலே ஆண்டவரே காயங்களோடு வந்திருக்கிற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உறவாத என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிரயோஜனமற்று இருக்கிற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. திட்டங்கள் வைத்தும் அதை நானே குலைத்து போட்டவனா இந்த இடத்துல காணப்படுவேன். ஆனால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவன். அன்பை விட்டு பிரிந்து சென்றவனா இருப்பேன். ஆனால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் இந்த ஆதி அன்பை நான் வாஞ்சிக்கிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்களை நடத்துவது அவராய் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுங்க, பிதாவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம் கரத்தை பிடிக்கிறவராய் வெளிப்படுவார். துணை செய்கிறவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனை அதிபனாகிய நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் இணைந்து உயர்த்துவோம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை சேனைகளின் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செய்து உங்க நாவை திறந்து அல்லேலூயா, வாயை திறந்த நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மௌனமாய் இருப்பீர்கள். நான் சிந்தனையை சத்துரு சிதறடிப்பான். வாய்களை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சேனைகளின் கர்த்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சேராபீன்கள் 6 செட்டைகளுடைய சேராபீன்கள் 2 செட்டைகளினால் முகத்தை மறைத்து, 2 செட்டைகளினால் தங்கள் கால்களை மறைத்து, 2 செட்டைகளினால் உயர பறந்து, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று உயர்த்துகிற உன்னத நாமத்தை அவர் சாயலாய் படைக்கப்பட்ட நாமும் உயர்த்த கர்த்தர் தருணம் தந்திருக்கிறாரே, கிருபை தந்திருக்கிறாரே. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தம்பி நீ பெற்றிருக்கிறாய் என்றா கண்களை மூடி ஓ தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி அனைத்திலும் அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் மேலானதாய் உயர்த்தப்படுவதாக இணைந்து கூப்பிடுடைய சத்தத்தால் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை விளங்கிற்று. அதே போல தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்து உயர்த்த நம்முடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவனின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது, அது தேவ மகிமையினால் உண்டாயிற்று. நம்முடைய ஸ்தோத்திரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்த சாலோமோனின் ஆலயத்தில் இறங்கின மகிமை நம்முடைய ஆலயத்திலும் இறங்கும். எல்லாரும் இணைந்து அருமையா சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி
பிடிச்சி எல்லாரும் இணைந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சீயோனுக்காக இறங்குகிறவர். சீயோனுக்காக இறங்குகிறவர். உன்னை கர்த்தர் சீயோனை அழைத்திருக்கிறார். உன்னை முத்திரையிட்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காமல் ஸ்தோத்திரம் பண்ணுவாயா? இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேனைகளின் கர்த்தருக்கு மகிமை, எங்களை அழைத்தவருக்கு மகிமை, மகிமையும் பிரஸ்தாபம் உடையவருக்கு மகிமை, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, எங்களை அழைத்த தேவனுக்கு மகிமை, வெண்மையும் சிகப்பும் ஆனவருக்கு மகிமை, ஜோதிகளின் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, தாம் ஒருவராய் சாவாமை உடையவராய் இருக்கிற சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். நம்மீது அவர் ஆதரவாய் இருக்கிறார் அல்லவோ. தம்பி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோம். மகிமையை செலுத்துவோம். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை துதியுங்கள். அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை அதிகமாய் துதிக்க பரிசுத்தரே, 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 மகா பெரியவரே, தூயாதி தூயவரே, பாவம் அறியாத சுத்த கண்ணரே, பரிசுத்தத்தில் உயர்ந்தவரே. ஆவில கர்த்தரை ஆராதிப்போம். சகோதரா, ஆவில கர்த்தரை ஆராதிங்க. ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது. சேதேனா லாத்துனி மன கரஹந்தனபா லேகா தனமா ரிகட ஹந்தன ரிகடலதனபா. நன்றி, ஸ்தோத்திர. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம். Urakata latara barika talatana tuni faragili patuna ritin shakli tin slow trishila kratuli barabo ritini mana kalara hadara danama shadala karagadala danabalaba ragadala danama nikala danabalabaraba. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஷாதனமா கலதனா ரிகட ஹதல தனபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, பரலோக கவனத்தை ஈர்க்கிற ஆராதனை நம்மிடத்திலிருந்து எழுந்திரள வேண்டும். உன்னிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஷாதா ரக ரக டக தகல தனம நிக்கடல தனம நிபலபா ஷாத ரிகர ஹதிலி ரஷ துனல தனம நிக்கபோ. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரெண்டு கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். காரணம் ஒன்றுதான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி அவரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். இந்த பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம் சேர்ந்து. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூத ராஜ சிங்கம் நம் கர்த்தர். ஆமென். தாழ விழுந்து பணிந்து கொள்ளுவோம். யூத ராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து கொள்ளுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் பூமி அனைத்திற்கும் ஆமென் ஆமென் கருத்துடனே போற்றி பாடுவோம். யூத ராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். ஆமென். யூத ராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். தேவன் மகா உன்னதர், தேவன் மகா உன்னதர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்பட தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் மிகவும் துதிக்கப்பட தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் துதிகளில் பயப்பட தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்பட தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை ஆமென் ஆமென். ஓ நன்றி அப்பா. ஒரு விஷயம், தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடு. ரட்சண்ய கண்மலை தேவன் நமது ரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது ரட்சண்ய. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரிகளை உணர்ந்து பாடுக. தேவன் நமது ரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர், ஆனந்தமாய். அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். பயப்பட சொல்லுங்கப்பா, நாங்கள் பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறி மலைகள் ஆமென் ஆமென். பூமி நிலை மாறி மலைகள், ஓ பயப்பட மாட்டோம். தம்பி விசுவாசத்தோடு சொல்லுங்கம்மா, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், இந்த பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர். சொல்லுங்க அப்பா, நீர் உயர்ந்தவர் அப்பா. உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். ஒரு விஷயம், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். ஆமென். உயர்ந்தவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு, ஒரு விஷயம் கூட, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து உயர்த்த
உயர்த்த அவர் சேனைகளின் கர்த்தராய் யுத்த வீரராய் நம்முடைய பாளையத்தில் உலாவுகிறவராய் அவர் வெளிப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லுங்க இணைந்து. நன்றி. நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன். ஓ உயர்ந்த அடைக்கலம் யாக்கோபின் தேவன் நமக்கு. ஒரு விசை கூட சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த பூமி நிலை மாறி, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், ஆமென், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறி, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு. ஆமென். எல்லாரும் கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்துருங்க. நம்பிக்கையோடு அறிக்கை செய்து உயர்த்த ஆரம்பித்துருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. சீயோனுக்காக இறங்குகிற தேவன், இஸ்ரவேலுக்காக அவர் பனியை போல் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் சூழ்நிலைகளை கண்டு அவர் தம்முடைய முகத்தை எனக்கு திருப்பாமலும், என்னை அருவருவருக்காமலும், என்னை தம்முடைய நேச கரத்தினால் அணைத்துக் கொள்கிறவருமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு தேவனுடைய தங்கச்சி கண்களை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில கடந்து வாங்க, என் உள்ளத்துல கடந்து வாங்க, என் குடும்பத்துல கடந்து வாங்க, என் தோல்வி முகத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க, என் கண்ணீரின் நிந்தைய அக்களிப்பாய் மாற்றுங்க, என் மாறாவின் கசந்த அனுபவத்தை தித்திப்பாய் மாற்றுங்க, கைவிடப்பட்ட அனுபவத்தை துணை செய்கிறவரா எனக்கு விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க. நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை அடையாள மூலமாக, அற்புதங்கள் மூலமாக என் வாழ்க்கையில செயல்படுத்துங்கப்பா. என்னை தூற்றுவர்கள் முன்பாக என் தலை உயர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாக்கோபின் தேவனை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் சேனைகளின் கர்த்தரை உயர்த்துங்க. உயர்த்த உயர்த்த நம்முடைய தலைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவா, நிச்சயமாக உயர்த்துவா. எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ, இனி இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொன்னார்கள், இனி இவன் தலைப்பதில்லை என்று சொன்னார்கள். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன் என்பதை ஓ சத்துருக்கள் முன்பாக கண்டறதை நிரூபிப்பா. எந்த இடத்துல உன்னை தலைகுனிய வைத்தார்களோ அதே இடத்துல கர்த்தரை உயர்த்துகிற உன்னுடைய தலையை கர்த்தர் உன்னை உயர்த்து, உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவா. நம்பிக்கையோடு கர்த்தரை உயர்த்துவாயா, நம்பிக்கையோடு கர்த்தரை உயர்த்துவாயா, நம்பிக்கையோடு கர்த்தரை உயர்த்துவாயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுகிற மறவாத தேவன். நீங்கள் என் ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்மை குறித்த சொல்கிறார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம அரண்கள் நிர்மூலமாகுவதற்கு ஒரே ஆயுதம் துதி மாத்திரமே. அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையை நாம் செலுத்துவோமானால் அவர் கிரியை செய்கிற சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தயவாய் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர், எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். வாலிப தம்பி தயவாயும் கைகளை உயர்த்துவாயா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Thank you Jesus.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவரும் உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. உமக்கு ஆராதனை ஆராதனை. உமக்கே ஆராதனை ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. இப்பொழுது தேவ வார்த்தைகளுக்கு நேராக நாம் விரைவாய் கடந்து செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வழக்கம் போல எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. 308வது பக்கம், நியூ டெஸ்டமென்ட், பேஜ் 308. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நாம் இணைந்து வாசிக்க போகிறோம் 8 முதல் 10 வரைக்கும் வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல விலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அருளிய இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களையும் கைக்கொள்ள வேண்டிய சத்தியங்களையும் எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆபிரகாமும் நாமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே இன்றைய தினத்திலே சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து இறுதியில் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இன்று திருவிருந்து ஆராதனை நமக்கு இருக்கிறது. ஆனபடினால அதிகமான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. என்றாலும் இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார். இந்த வசனத்தின் மூலம் நான் அறிய வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்கு ஏற்றதாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து சற்று நாம் யோசித்து அல்லது சிந்தித்து கடந்து செல்லலாம். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய சரித்திரத்துக்குள்ளே நாம் ஆழமாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆபிரகாம் அந்த அந்நிய ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய விசேஷ திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனுஷர்களை கர்த்தர் தமக்கென்று பயன்படுத்தி இருக்கிறார். அதில் மிகவும் விசேஷமானவன் ஆபிரகாம். நோவாவை கொண்டு பேழையை கட்டி மனுஷனுடைய வித்து அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் ஆபிரகாமையோ ஒரு விசேஷ நோக்கத்தோடு எடுத்து தமக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்கி தம்முடைய சொந்த ஜனமாக சபையாக உலகம் முழுவதும் அவர்கள் காணப்படுவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு விசேஷ நோக்கத்தோடு ஏற்படுத்தினார். பாருங்க, நம்மையும் நாம் அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இல்லையா, அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு நாள் இயேசுவை அறியாதபடிக்கு
உலகத்தின் பாவங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அஞ்ஞான இருளுக்குள் கிடந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டு இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நாமும் ஆபிரகாமை போல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்புகிறேன் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை குறித்து அல்லது அவனுடைய காலங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தது போல, ஒரு திட்டத்தை வைத்திருந்தது போல, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் விசேஷ நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, புரிந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு விசேஷ நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமோடு கூட நம்மை ஒப்பிட்டு சில காரியங்களை நான் சிந்திக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் சற்று நினைத்து பார்க்கலாம். ஆதியாகமம் 17:5 சொல்கிறது, அவனை திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக ஏற்படுத்தினார். இன்றும் ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். இன்னும் ஆதியாகமம் 17:8 பார்க்கிறோம், கானான் தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அவன் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். கானான் தேசத்தை அவனுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்தார். அவன் திரள் கூட்டத்திற்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தினார். அதிலும் விசேஷமாக எல்லா காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! அந்த தேவன் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஒரு விசேஷம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தது பூமியில் உள்ள கானான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பூமியில் மனுஷ குடியிருப்புக்கு ஏதுவான ஒரு தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்த தேசமாக கொடுத்தார். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னது? பரலோகம். ஹல்லேலூயா! நாம் அவரிலும் ஆபிரகாமிலும் விசேஷமானவர்கள். பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இயேசு வர நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியருக்கு அவன் எழுதுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை காட்டிலும் நம்ம விசேஷமாக அவர் நேசிக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்கிறீங்களோ தெரியல. ஆபிரகாமுக்கு கானானை வாக்களித்தார், ஆனால் நமக்கு பரலோகத்தை வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா! 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் என்ன உறவு இருந்தது, நமக்குள் என்ன உறவு இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் அதனுடைய புதிர் புரியும் நமக்கு. ஆபிரகாம் கர்த்தருக்கு யாரு? வசனங்களுக்குள்ளே குறித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32:13 மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்கிறான், உம்முடைய தாசனாகிய ஆபிரகாம் என்று சொல்கிறான். மோசேயினுடைய பார்வையிலே ஆபிரகாம் என்பவன் கர்த்தருடைய தாசன். ஆங்கில வேதாகமத்திலே சர்வன்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வேலைக்காரன். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஆபிரகாம் யார்? ஏசாயா தீர்க்கதரிசனம் 41:8 வசனத்திலே தேவன் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ தேவனுடைய பார்வையிலே ஆபிரகாம் யாரு? கர்த்தருக்கு சிநேகிதன், ஃப்ரெண்ட், ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டு. ஆனால் நம்ம யாரு? நம்மை குறித்த வேதம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நான் நினைத்தேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானானை, பூமியில் உள்ள ஒரு நிலத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும். ஆனால் நமக்கோ பரலோகத்தை வாக்களித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் யார்? அவருடைய சிநேகிதன். நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். அப்போ பாருங்க, பிள்ளைகளாகிய நமக்கு ஆபிரகாமை காட்டிலும் அதிகமான உரிமை இருக்கிறது. அதே போல பொறுப்புகளும் கடமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு சிநேகிதனுக்கு கர்த்தரிடத்திலே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு மேம்பட்ட ஒரு உறவு, மிக முக்கியமானது இல்லையா? தகப்பனுடைய சுதந்திரவாளி பிள்ளை, ஆனால் சிநேகிதன் சுதந்திரவாளி அல்ல. அப்போ தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்திலும், பரலோகத்திலும் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான உரிமை, அந்த ரைட், அந்த அத்தாரிட்டி நமக்கு இருக்கிறது. அதே போல டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தது கானான், நமக்கு அவர் தருகிறது பரலோகம். அப்போ இந்த டிஃபரன்ஸை எப்பவும் நம்ம மனசில் வைத்துக் கொள்ளணும். அப்போ ஆபிரகாமை காட்டிலும் அவருடைய பார்வையிலே முக்கியமானவர்கள் யார்? ஹல்லேலூயா! யாரு? நெஞ்சில் கையை வச்சு சொல்லுவேன், நான் தான் அவருடைய பார்வையில் முக்கியமானவன்.
நான் தான் அவருடைய பார்வையில் முக்கியமானவன். ஆபிரகாமை மோசே எழுதும்போது சொல்கிறான், ஆபிரகாமை குறித்து தாசன் என்று சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம பார்க்கும்போது சொல்கிறார், யூ ஆர் மை டியரஸ்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we know the difference இல்லையா? ஒரு சிநேகிதனுக்கு ஒரு தகப்பன் ஒரு மனிதன் கொடுக்கிற என்ன உரிமையை காட்டிலும் பிள்ளைகளுக்கு அதிக உரிமையை கொடுப்பான். சிநேகிதனை நேசித்து அவனுக்கு செய்கிற நன்மைகளை காட்டிலும் அதிக நன்மையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான். ஆனபடினால் நாம் புரிந்து கொள்ளலாம், அவன் கானானை சுதந்திரித்தான், நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சிந்தனையோடு வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பாருங்கள், அவன் கர்த்தருக்கு சிநேகிதனாய் இருப்பதை காட்டிலும் பிள்ளையாக இருப்பது மேலான சிலாக்கியம். சிநேகிதை காட்டிலும் பிள்ளைகளுக்கு அதிக உரிமை உண்டு, அதே போல பொறுப்புகளும் உண்டு. அப்போ சிநேகிதனாகிய ஆபிரகாம் செய்ததை காட்டிலும், ஆபிரகாமுக்கு இருந்த உரிமையை காட்டிலும் நமக்கு உரிமை அதிகம், பொறுப்புகளும் நமக்கு அதிகம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆபிரகாம் எந்தெந்த விதத்திலே தேவனிடத்திலே காணப்பட்டான், நாம் இது விதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாம் வாசித்த இந்த வசனங்களின் அடிப்படையிலே ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு இருந்தது, வெரி குட் ரிலேஷன்ஷிப். பட் அது ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு தேவனுக்கு இடையே ஒரு நல்ல உறவு இருக்கிறது, என்ன? சைல்ட்ஷிப். அப்போ இந்த உறவிலே இருக்கிற நாம் ஆபிரகாமை காட்டிலும் அதிகமாக கர்த்தருக்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்காக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கும் செய்யணும், கர்த்தருக்காகவும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம சிந்திக்கலாம். எபிரேயர் 11:8 நாம் வாசிப்போம் மீண்டும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு, கவனிங்க எல்லாரும் அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். நன்றாக கவனிங்க. நான் இந்த பகுதியை தியானித்துக் கொண்டிருந்த போது சில ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தேன். இவருடைய தாத்தா, ஆபிரகாமுடைய தாத்தா நாகோர் என்பவன் ஊர் என்று சொல்லக்கூடிய கல்தேயருடைய பட்டணத்திலே குடியிருந்தான். அங்கே விக்கிரக ஆராதனை தான் இருந்தது. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற யெகோவா தேவனை அறிந்தவர்கள் அங்கே இல்லை. இப்போ நாகோருடைய காலத்துக்கு பிற்பாடு இவன் தகப்பனாகிய தேராக அங்கிருந்து புறப்பட்டு வந்து மெசொப்பொத்தேமியா தேசத்தில் உள்ள ஆரான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குடியிருக்கிறான். ஆரானும் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு நாடு. அங்கும் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற தேவனை அறிந்தவர்கள் இல்லை. இப்போ அந்த ஆரான், நன்றாக கவனிங்க, அப்போ தன்னுடைய முற்பிதாக்கள் விக்கிரகங்களை வணங்கினவர்கள் அல்லது வணங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவர்கள். தன்னுடைய தகப்பன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் இதை குறித்து இப்படி ஒரு தேவன் உண்டென்று முன்பே அறிந்திருந்தானா நமக்கு தெரியாது. ஒருவேளை அறிந்திருக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கலாம். அல்லது நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வங்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அறிவு அவனுக்கு இருந்திருக்கலாம். ஒரு மெய் தேவனை அவன் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கலாம். அந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. நன்றாக கவனிங்க. கர்த்தர் முகமுகமாய் அவனோடு கூட பேசவில்லை. அது என்ன நடந்தது? எபிரேயர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1க்கு திரும்புவோம். ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு வார்த்தை அவனுக்கு நேராக வரும்போது அவன் என்ன செய்திருப்பான்? இப்போ நமக்கு கர்த்தரை தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரை அறியாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு செய்தி, திடீரென்று ஒரு அசரீரி, திடீரென்று ஒரு வாக்கு நமக்கு உண்டாகி, நான் தான் உண்மையான கடவுள், நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் இருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சென்று அங்கே ஊழியம் செய்ய வேண்டும், அதான் என்னுடைய திட்டம், எழுந்து புறப்பட்டு போ என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி நமக்கு தேசத்தை குறித்து தெரியும், உலகம் பூரா நமக்கு தெரியும், எத்தனை கண்ட்ரி இருக்குங்கிறது தெரியும், எந்தெந்த நாடு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அன்றைக்கி எதுவுமே இல்லை, அன்றைக்கி எதுவுமே தெரியாது. அவன் போகிற இடம்
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த ஆபிரகாம் அந்த தேவனுடைய அழைப்பு வந்தபோது அதை விசுவாசித்தான். அதான் முக்கியம். அவன் வேறு சூழ்நிலையில் வாழ்ந்தவன். இப்போ கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். விசுவாசம் வந்துவிட்டது முதல்ல. ரெண்டாவது அதை தொடர்ந்து கீழ்ப்படிதலும் உண்டாயிற்று. சரி, கானான் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து அவங்க வந்திருக்க வேண்டிய வந்த ரூட்டை பற்றி எழுதுகிறாங்க. டைகிரிஸ் மற்றும் ஐபிராத் நதிகளுக்கு நடுவே தான் மெசொப்பொத்தேமியா தேசம் இருக்கிறது. மெசொப்பொத்தேமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த தேசத்தில் அவன் புறப்பட்ட போது ஐபிராத் நதியை கடந்து சீரியா தேசம் வழியாக இன்னொரு தேசம் வழியாக அவன் கானானுக்கு சென்றான். தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? குறைந்தபட்சம் 640 முதல் 960 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா? அல்லேலூயா. ஒரு அழைப்பு, ஒரு வார்த்தை, அதை அப்படியே நம்புகிறான், அப்படியே விசுவாசிக்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர் தன்னுடைய மனைவியையும் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு செல்கிறார். இது எப்படி சாத்தியம்? நம்ம எல்லாம் சொல்லுவோம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அந்த நிலையில் அவன் விசுவாசித்தான். இது வரைக்கும் அப்படி ஒரு தெய்வத்தை அவன் பார்த்ததில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டதில்லை. முதலாக கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கும்போது அதை முழு நிச்சயமாய் நம்பி அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து தான் போகிற தேசம் எப்படிப்பட்டது என்பது தெரியாது, எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பது தெரியாது, அங்கே எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியாது, எதுவுமே தெரியாத அந்த நிலைமையில் அவன் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து போனான். அப்படியானால் பிள்ளைகளாகி நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், எவ்வளவு அதிகமாய் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் சூழ்நிலைகள் நிமித்தம் விசுவாசிக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்து விட்டால் விசுவாசத்திலே பின்மாற்றம் வந்து விடுகிறது. சிலர் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் புதன் வெள்ளிக்கிழமையில் ஒரு தங்கச்சி வந்திருந்தார் ஜபத்துக்காக. அப்போ அவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. நீ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னால் நான் சர்ச்சுக்கே போகிறதில்லை. பைபிள் படிப்பேன் அப்படின்னு. பைபிளும் படிக்கிறது இல்லை. எங்கேயாவது கூட்டங்களுக்கு போகிற பழக்கம் உண்டு கிடையாது. டெய்லி ஜெபம் பண்ண மாட்டேன். டெய்லி பைபிள் வாசிக்கணும் அதெல்லாம் கிடையாது. கர்த்தரிடத்தில் நீ எப்படி எதிர்பார்க்க முடியுது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இல்லை. நீ ஏன் எப்படி எதிர்பார்க்குற? ஐ எம் கிறிஸ்டியன். யார் சொன்னா? எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க ஐ ஆம் கிறிஸ்டியன், பட் ஹீ இஸ் நாட் ரெகக்னைசிங் மீ. இந்த அறிவு இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் பரலோகம் உண்டுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த ரட்சிப்பு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டதுனால, எங்கள் அப்பா ஒரு பெரிய போதகராக இருக்கிறதுனால எனக்கு ஆத்தும ரட்சிப்பு கிடைக்காது. எங்கள் அப்பா நிறைய ஊழியம் செய்ததுனால எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கவே கிடைக்காது. அது இண்டிவிஜுவல் காலிங். இண்டிவிஜுவல் சால்வேஷன் வந்து இண்டிவிஜுவல். அது யாரும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி என் பேர் குருசு மிக்கல்னு வச்சுருக்கிறேன், அதனால் ஐ ஆம் சேவ்டு, ஐ எம் கிறிஸ்டியன், ஐ எம் சேவ்டு அப்படி நம்ம நினச்சிக்கிட்டோம். அது போய் நம்ம உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் நமக்கு தெரியும். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுப்பார்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அழைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அல்லது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம் அல்லவா, அல்லது அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்கிறோம் அல்லவா, ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா, நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம்? ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்னே வைத்து பாருங்கள். நாம் கீழ்ப்படிய தயங்குகிற காரியங்கள் எத்தனை இருக்கிறது? ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்திற்காக எங்குமங்குமாக ஓடி தெரிகிறோம். என்னை தேடி உங்கள் பாவத்தில் மரிப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் நமக்கு நன்றாக தெரியும். எங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், யாரிடத்தில் போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி அங்கங்கே ஓடுகிறவர்கள் உண்டு. ஆனால் உண்மையாகவே அவரை முழுமையாக விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் முழுமையாக கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம்
5வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுடைய கையாட்சிக்கு, அதாவது ஆபிரகாமுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது, அவனுக்கு பிள்ளைகள் இல்லாது இருக்கும்போது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக வாக்குத்தத்தம், உனக்கும் உனக்கு பின்னர் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் அப்படியே விசுவாசிக்கிறான். நன்றாக கவனிங்க, 1 சென்டிமீட்டர் பூமி அவன் கையில இன்னும் கிடைக்கல. அவன் கர்ப்பம் திறந்து பிள்ளை பெறவும் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க இந்த சிச்சுவேஷனை. 1 சென்டிமீட்டர் பூமி அவன் பேரில் பட்டா போட்டு ஆண்டவர் கொடுக்கல. ஆசீர்வதிப்பேன் புறப்பட்டு போயிட்டான். அங்க மறுபடியும் அவர் தரிசனமாகி பேசுகிறார். அது அழகா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எழுதுகிறார், 1 அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமாகல, அவனுக்கு குழந்தையும் இல்லை. அப்ப கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், இந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நாம் அதே நிலையில் இருந்திருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? நாகர்கோயிலுக்கு புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து நாகர்கோயிலுக்கு புறப்பட்டு வந்துட்டோம். இப்போ ரோடு இருக்குது, கார் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போவோம், இல்லை ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை. நம்ம அப்போ போக வேண்டாம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். சென்னையிலேருந்து எத்தனை பேர் தைரியமாக நாகர்கோயிலை தேடி வருவீங்க? எத்தனை பஸ் இருக்கும்? திருநெல்வேலிக்கு நாகர்கோயில் இடையில் 2 பஸ் தான் உண்டு, சங்கர் பஸ். இங்கே மொத்தம் ஒரு 4-5 பஸ் தான் உண்டு. ஒரு 8 சீட்டு பஸ்ஸு பயோனியர், இன்னொரு பெரிய முகம் வச்ச பயோனியர், ஒரு பிடி பஸ்ஸு, 2 கணபதி பஸ்ஸு, இவ்வளோ தான் கன்னியாகுமரி ஜில்லா ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. திருநெல்வேலிக்கு போகணுன்னா மணிக்கூண்டு பக்கத்தில் போய் காவல் இருக்கணும். ஒரு 4 மணிக்கூர் உட்காந்தா ஒரு பஸ் வரும். ஒரு பஸ் இங்கேருந்து அங்கே போகும், ஒரு பஸ் அங்கேருந்து வரும். இப்போ எவ்வளோ நேரத்தில் போகுது? 1 மணி நேரம் 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பஸ் போயிடுது, பாயிண்ட் டு பாயிண்ட். அன்றைக்கி ஒரு பஸ்ஸு போயிட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். திருநெல்வேலி நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே அல்லது 3 ஹவர்ஸ் ஆகும். அப்போது நான் இப்போ தூத்துக்குடியில் படித்த காலம், அங்கெல்லாம் பஸ்ஸில் இறங்கி வருவேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய யாத்திரைகள்லாம் பண்ணியிருக்கிறேன். 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும். அப்போது அந்த 3 மணி நேரம் அங்கே புறப்பட்ட பஸ்ஸு, இங்கேருந்து ஒரு பஸ் புறப்படும். அங்கே புறப்பட்ட பஸ் இங்கே சேர்றது வரைக்கும் நம்ம ஆள் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுருப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்கணும். அந்த பஸ்ஸு நான் இதே மாதிரி துடித்து போட்டு நிறைய பேர் ஏற மாட்டாங்க, 5 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ஸு நிரம்புறது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு காலம் நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இப்படி பார்த்துருக்குறோம். இந்த பக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருந்தது தெரியுமா? வேப்பமூடு. இப்போ எத்தனை இருக்குது? என்ன இருக்குது? அது கொஞ்சம் இந்த அண்டி வியாபாரிகளும், அது பக்கத்தில் 2 ஆட்டோவும் நிற்கிற இடம். இதுதான் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு. அப்போ எத்தனை பஸ் இருந்திருக்கும்? மொபிஷியல் பஸ் ஸ்டாண்டு மணிமேடையில் எத்தனை பஸ் நிற்கும்? அப்போது நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி இருந்ததுன்னா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி போனால் திடீர்னு மெட்ராஸில் கர்த்தர் தரிசனமாகி நாகர்கோயிலுக்கு புறப்பட்டு போன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்? சரி, நாகர்கோயிலுக்கு வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு, குழந்தையும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட் முழுவதையும் உனக்கும் சந்ததிக்கும் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? அந்த சூழ்நிலையில் அவன் விசுவாசித்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசம்னு நம்மளும் பேசுகிறோம். சிலருக்கு ஒரு ஏகத்தளமாக பேசுகிறது உண்டு. என்ன அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்திருந்தால் ஆகாரை ஏன் சேர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் உண்டு. இந்த சூழ்நிலையில் நம்ம எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்க முடியும்? எந்த ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்க முடியும்? 1 அடி நிலம் இல்லை, ஒரு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கானான் தேசம் முழுவதும் உனக்கோ ஒரு சந்ததி. அவ்வளவு பெரிய விசுவாசம். அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை குறித்து அநேகர் வேலைகளில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன்னை நான் இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன். அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை சில நாட்கள் அதை விசுவாசித்தால் கூட தொடர்ந்து அதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோமா? பாலியாங்கிச்சர் சொன்னார், அடைகாக்கிற ஜபம். ஒரு முட்டைக்கு மேலே கோழி படுத்திருக்குது. ஒரு முட்டையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? முட்டையை பார்க்கும்போது முட்டைக்குள்ளே என்ன இருக்குது தம்பி? முட்டைக்குள்ளே என்ன இருக்குது? ஆம்லெட் இருக்குது. கோழிகிட்ட போய் முட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்?
குஞ்சு இருக்குதுன்னு சொல்லு. அந்த நம்பிக்கையோட அதை முட்டைக்கு மேலே படுத்துக்கிடுது. 21 நாள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரியுமா? இந்த காலுக்கு தெரியுது. 21 நாள் அதுக்கு மேலே நம்பிக்கையோடு படுக்குது. வீட்டம்மா வந்து தூக்கி அங்கே போட்டு பார்க்குறாங்க, பழையபடி வந்து படுத்துக்கிடுது. நினச்சி விட்டு பார்க்குறாங்க கோழியை, அப்படியும் இல்லை, திருப்பி வந்து படுத்துக்கிடுது. கடைசியில் பொறுக்க முடியாமல் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? மூக்கில் குத்துவாங்க தெரியுமா கோழிக்கு? பார்த்துருக்கீங்களா? பழைய பாட்டிகள்கிட்ட கேட்டு பாருங்கள். அதனுடைய இறகையை பிடுங்கி அதுக்கு மூக்கில் இப்படி குத்தி விட்டுருவாங்க. அது பொறுக்க முடியாமல் அலறிட்டு தெரியும், ஆனால் அது என்ன செய்யாது, அடகாக்கிறது விடாது. 21 நாள் கழிச்சு குஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாக்கிற விசுவாசம் அதற்குள்ள இருக்கு, ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. ஆனபடினாலே பொறுமையோடு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அதை அடைவதற்காக அவன் பொறுமையுடன் காத்திருந்தான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு அவ்வளவு பொறுமையோடு அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருந்தான்னா, பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு அதிகமாக அப்படி இருக்கணும் இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அவனிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11 நல்ல பகுதி அது. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்பவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அதை செய்கிறான். நன்றாக கவனிங்க. இப்போ முதல் விசுவாசம் என்ன? ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு குழந்தையும் இல்லை, தேசத்தை தருவேன்னு சொல்றாரு, அல்லேலியான்னு சொல்லிட்டான். இப்போ குழந்தையை கொடுத்துட்டாரு, கானானில் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய பலியிடு. வருகையை எடுத்துட்டு பிள்ளையை அழைத்து கொண்டு கழுதையில் சேனம் வைத்து போய்கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே போய் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை பலியிடு அப்படிங்கிறார். பலியிடுங்கிறாரு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை கொண்டு செல்கிறான். அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தா? நம்ம என்ன நினச்சிப்போம், தந்தது ஒன்று, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரீரெல்லாம் செத்து போயிட்டு ஒரே ஒரு குழந்தையை தந்திருக்கிறார். இப்போ அதையும் அவர் எடுத்துக்கொள்ள போறார். முடியாத ஆண்டவரே, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியத்துக்கு கூட்டு போகிறார், ஒரு ஊழியக்காரன் வைத்துக்கொள்ளும். ஊழியத்தில் அழகாக சபை கட்டியாச்சு. இப்போ சொல்கிறார், இந்த கிராமம் உனக்கு போதாது, அந்த இடத்துக்கு போ. எப்படி ஆண்டவரே, இந்த சபையை விட்டுட்டு நான் போயிடுவேன் சொல்கிறோம் இல்லை? ஒரு ஊரில் நமக்கு ஏதோ ஒரு தொழிலை தருகிறார், நீ இந்த தொழில் அப்படியே வேற ஆள் கையில் ஒப்படைச்சு நீ போ. நம்ம போக மாட்டோம், முடியாத படிப்போம். இப்போ ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு பிள்ளையை பலி செலுத்தும்படியாக சொல்கிறார். இப்போ அவன் பலி செலுத்துகிறான். இதான் விசுவாச பரீட்சை. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது வசனம் சொல்லுது, அவனை சோதிக்கப்பட்ட போது அவன் அப்பமும் கீழ்ப்படுகிறான். அவனுடைய அந்த சுத்த விசுவாசத்தை பாருங்க. அவன் என்ன நம்புகிறான், அந்த ஃபெய்த்தினுடைய அளவை அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. நான் அவனை கண்ணதுண்டமாக வெட்டி பலி செலுத்துவேன். பலினா எப்படி சர்வாங்க தகன பலினா என்னதும் துண்டு துண்டாக வெட்டி நெருப்பை கொளுத்தி போட்டுறது. மிச்சம் என்ன இருக்கும்? சாம்பல் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம், அவனை மறுபடியும் எனக்கு தருவார். இந்த சாம்பல் இருந்து எனக்கு பிள்ளையை தருவார்ப்பா. அப்போ எவ்வளவு பெரிய பிளைண்ட் ஃபெய்த் பார்த்தீங்களா? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஃபெய்த் யாராவது சொன்னாங்கன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது உண்மைதான், உங்கள் ஆண்டவர் மேலே பற்று வச்சிருக்கிறது உண்மைதான், ஆனால் இவ்வளவு முட்டாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அவன் சொல்கிறான், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார், அவன்கிட்ட பலி செலுத்த சொன்னபோது அவன் நினைச்சானா நான் பலி செலுத்துவேன், அவர் மறுபடியும் எனக்கு அதிலிருந்து ஈசாக்கை தரும். எவ்வளவு பிளைண்ட் ஃபெய்த்! நம்ம அப்பா மேலே நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இந்த பேனாவை கொடுறா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பேனாவை நான் தந்தேன், அந்த பேனாவுடைய காஸ்ட் 20 ரூபா, இந்த பேனாவை நான் தந்தால் எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க? எல்லாரும் அப்படித்தானே கேட்குறோம். ஆண்டவரே 100 ரூபா கொடு அப்படின்னா, 100 ரூபா ஊழியத்துக்கு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நீ ஊழியம் செய்யப்போ, நான் ஊழியம் செய்யப்போனா எனக்கு என்ன கிடைக்கும்? நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்?
இப்படி தானே நம்ம எல்லாரும் போராடுறோம். ஆனால் அவன் ஒன்றுமே கேட்கல. என் பிள்ளை அப்படியே பலியாக செலுத்துவேன். என் நம்பிக்கை என்னன்னா, என் மறுபடியும் அவர் எனக்கு தருவார், அவனிலே என்னுடைய சந்ததி விளங்கும். எந்த பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னது சும்மா இல்லை, அவனுக்குள்ள இருந்த அந்த பிளைண்ட் ஃபெய்த், யோசிக்க முடியாது பைத்தியக்காரத்தனமான அந்த விசுவாசம். நம்ம எப்படின்னெல்லாம் வைக்கிறோம் ஆண்டவரிடத்துல. நம்ம நினைச்சது கேட்கல, நம்ம கேட்டது கிடைக்கலன்னா ஒன்று அவ்வளோதான். நான் இனி சர்ச்சைக்கே போக மாட்டேன், நான் இனி பைபிளை வாசிக்க மாட்டேன், நான் பைபிள் படித்து என்ன கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி தகராறுலாம் பண்ணுறோம். பாருங்க, நம்ம பிள்ளைகள் இன்னும் எவ்வளவு அதிகமாக நம்ம செய்யணும் இல்லையா? பாருங்க, ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட இன்னொரு காரியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியத்தை மீண்டும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கிற உன் கையில பைபிள் இருக்குது. நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி சென்று இருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிற்பாடு அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கும்படி வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். வசன அறிவு நமக்கு இருக்கு, வசன தெளிவு நமக்கு இருக்கிறது, நாம் அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் நமக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. இயேசு மீண்டும் வரப்போகிறார், என்னை சேர்த்துக்கொள்ளப் போகிறார், நான் பரலோகத்தில் ஆளுகை செய்ய போகிறேன். இதில் இன்றைக்கி ஒரு 100 விசுவாசிகள் இருந்தாலும் 100 விசுவாசிகளில் ஒரு 50 பேராவது பரலோகத்தை குறித்த வாஞ்சை உள்ளவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோண்டு போயிட்டு இருப்போம். ஆனால் பெரும்பாலானவங்களும் பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். பரலோகத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய காலத்தில் who taught him? அவனுக்கு யார் போதித்தார்கள்? எந்த இடத்துலையுமே ஒரு கான்வர்சேஷனில் கர்த்தர் அவனுக்கு ஐயா அங்கே மோட்சம்னு ஒன்று இருக்குது, இல்லை நரகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த நான் இருக்கிற ஸ்தலம், ஒரு ஸ்தலம் இருக்குது, என்னுடைய வீடு, அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய பட்டணம் இருக்கிறது, அங்கே நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன், அப்படிலாம் எங்கேயுமே ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் அந்த மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. இந்த பூமி வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரு ஒண்டர்ஃபுல் இல்லையா? அவனுடைய ஞானத்தை பாருங்க. பூமியில கானானை அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். இந்த கானான் முழுவதும் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும். இப்ப கானானுக்குள்ள இருக்கிற அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த கானான் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, பட் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. இந்த நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில கட்டிடத்தின் மேல கட்டிடத்தை ஏன் கட்டணும்? பேசாம கூடாரத்தில் உட்காந்துக்குவோம். ஹல்லேலூயா. கூடாரங்களில் வாழ்கிற பழக்கம். அரேபியா தேசத்தில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கு கூடாரத்திலே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். தலைமுறையாய் வாழ்கிறவர்கள் கூட தங்களுக்கென்று சொந்த வீடுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் கூடாரங்களிலே வாழுகிற ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், இவன் என்ன செய்தானா, தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கூடாரத்தில் வாசம் பண்ணினான். ஏனெனில் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு ஆன்சர் இருக்கிறது. என்ன? அவன் அங்கே பரலோக ராஜ்யத்தை அல்லது அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். என் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்தை குறித்த ஒரு வாஞ்சையும் காத்திருப்பும் அவனுக்குள் இருக்கிறபடியினால் இந்த பூமி வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தில் அவன் கூடாரத்தில் குடியிருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கானான் அவனுக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும் கானானை குறித்த பற்று அவனுக்குள் இல்லை. சகல காரியத்திலும் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு பற்று அவனுக்குள் இல்லை. அவனுடைய பற்று, அவனுடைய வாஞ்சையெல்லாம் பரலோகம். அப்போ அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் பரலோகத்தை வாஞ்சித்து தன்னுடைய சிநேகிதனாகிய தேவனை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பானே. ஆனால் பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு அதிகமாய் என் தகப்பனை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நான் பங்கு பெற்று நித்தியமாக ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக இதுக்காக பிரயாசப்பட வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், அவ்வளோதான், இயேசு வந்தோன்னா கூப்பிட்டே போயிடுவார்னு சொல்கிறேன். இல்லை, ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் பரலோகத்திற்கு செல்ல இயலாது.
பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை பெற்று கடந்த நாட்களை தியானித்தோம். அப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லையே. கிறிஸ்தவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு ஒரு கார் கொடு, எனக்கு அது கொடு, இது கொடு, இது கொடு, இது கொடு. இல்லைன்னா நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், இல்லைன்னா நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் பாட்டு பாட மாட்டேன், இல்லைன்னா நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். நான் கேட்டது தரல, நீர் எனக்கு அப்பாவும் இல்லை, நமக்கு மகனும் இல்லைன்னு சொல்லி யுத்த காலத்தில் நிற்கிறோம். அநேகர் பார்க்குறதுக்கு பொலைட்டாக ஹம்பிளாக சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறது மாதிரி இருக்கும். நம்ம மனநிலை அப்படி தான் இருக்குது. நம்ம கேட்குறதெல்லாம் அவர் தரணும், தந்த அப்பா, தரலைன்னா யாரோ. இந்த மனநிலை இன்று திருச்சபை வளர்த்து கொண்டு இருக்கிறது. இல்லை, ஆபிரகாம் தனக்கு கையளிக்கப்பட்ட அந்த கானானுக்குள்ளே தன்னுடைய சந்ததியாரோடு தன்னுடைய பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவனுடைய வாஞ்சையெல்லாம் பரலோகத்தின் மேலே இருந்ததுனால, இந்த பூமி வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்று சொல்லி அவன் அறிந்திருந்ததுனால அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கணும். உலகத்தில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். தொழிலை தந்திருக்கலாம், உத்தியோகத்தை தந்திருக்கலாம், சொத்து சுகத்தை தந்திருக்கலாம், வீடு வாசலை தந்திருக்கலாம், பிள்ளைகளை. ஆனால் இது எல்லாமே நிரந்தரமானது அல்ல. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் பறந்து போக போகிறோம். அப்போ அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். இதை குறித்து ஒரு பற்றற்ற நிலை. நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஆள்வதற்கு நமக்கு சமயம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எவ்வளவு அவன் இந்த உலக வாழ்க்கையை குறித்து பற்றற்றவனாய் காணப்படுவாயானால் நாம் எவ்வளவு அதிகமாக உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும். எல்லாம் இருக்குது, ஆனாலும் எல்லாவற்றின் மேலே பற்றற்ற ஒரு தன்மை வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவன் பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்நிய தேசத்தில் வாழ்ந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ, ஒரு பீகாரி தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இருப்பான்? பாலத்துக்குள்ள தூங்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய வீடு எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. இந்த உணர்வோடு அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். ஒரு அந்நிய தேசத்தில், இல்லையா, வேறு தேசத்தில் வாழ்கிற ஒரு உணர்வோடு கூட தான் அவன் பூமியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் நினைக்க போகிறோம், வீடு மேலே வீடு கட்டி, கார் மேலே கார் வாங்கி, இப்படின்னு நம்ம கனவு கண்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம், இல்லையா? ஆசைப்படுவது தப்பு இல்லை. வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இது எல்லாம் இருந்தும் இதெல்லாம் ஒன்றுமில்லை. அங்கே தான் அந்த எண்ணமும் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் பெரியவர். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் இருக்கிற இடம் உயர்ந்தது. தேவன் இருக்கிற தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை இழந்தாகிலும் தேவன் இருக்கிற அந்த ஸ்தானத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த பற்றுறுதி நமக்குள்ள இருக்கணும், பிள்ளைகளாகிய நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறுதியாக ஒன்று, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். The Lord is having a very good faith on Abraham. ஆபிரகாம் கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை போல கர்த்தருக்கும் ஆபிரகாம் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்ன நம்பிக்கை? ஆபிரகாம் தனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் காத்து நடவுங்கள் என்பதை சொல்லுவான். அவனுடைய குடும்பத்தாருக்கும் அதை அவன் சொல்லுவான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தான் ஈசாக்கு தெய்வ பயம் உள்ளவனாக இருந்தான். யாக்கோபு கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். யோசேப்புக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தது. இது எப்படி? அந்த நம்பிக்கையை, அந்த கீழ்ப்படிதலை, அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் கடத்துகிறான், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்குறான். என்ன சொல்கிறான் தன் பிள்ளைகளை பார்த்து? எப்பா, நம்ம உலகத்தில் இருந்தால் நம்ம உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆளுகிறது போல நாம் வாழ முடியாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். we are separated people from the world. ஆனபடினால நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழணும்.
அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான், பேர பிள்ளைகளுக்கு சொன்னான். யாக்கோபு வரைக்கும் அவன் வாழ்ந்தான். அப்போ அவன் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கடத்துகிறான். You should obey the commandment of the Lord. You should obey the word of God. தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டான், கட்டளை கொடுத்தான், ஸ்ட்ரிக்டா சொன்னான். டேய் ஈசாக்கு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். நான் உன் தகப்பன், உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஐ ஆர்டர் யூ. நம்ம எத்தனை பெற்றோர் அப்படி சொல்கிறோம்? அந்த காலத்தில் சில காலங்களுக்கு முன்பு வர காலையில் ஒரு அதிகாரம் படித்தாதான் காலை டிஃபன், ராத்திரி ஒரு அதிகாரம் படித்தாதான் ராத்திரி டிஃபன். ஒரு தப்பு செய்தால், நான் ஒரு பையனை பார்த்தேன், ஏன்னா ஒரு தப்பு செய்துட்டான். அது வந்து கிறிஸ்துவை அறியாத குடும்பம், தப்பு ஒரு பெரிய மொம்பு பண்ணிட்டான். அவனை சங்கிலியில் கட்டி போட்டுருந்தார் தப்புனார். எனக்கு பிராயம் இருக்கும், நான் சின்ன பையன், அது வீட்டுக்கு போகிறேன், எனக்கு சங்கிலியில் கட்டி போட்டுருக்கு. என்னடான்னா அவன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணான்? சின்ன பையன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். கார் இருந்தது, கார் எடுத்துகிட்டு அவன் ஓட்டிகிட்டு போயிட்டான். ஓட்டிகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தில் போய் இடிச்சிட்டான். நல்ல வேலை ஆட்கள் மேலே இடிக்கலை. இடிச்சிட்டு அங்கே நின்று என்ன செய்யணும்னு தெரியலை அவனுக்கு. ஒரு கட்ஸ் உள்ள பையன், யாரோ கண்டுபிடிச்சி தாப்பனுக்கு சாதன்னு சொல்லி அவருக்கு 3-4 கார் உண்டு, ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டான். போய் அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க. கொண்டு வந்து தாப்பனார் சங்கிலியில் கட்டி போட்டு சோறு கொடுக்குறாரு. எதுக்கு? காரை இன்னைக்கு தில்லு இருக்கா பேரண்ட்ஸுக்கு, அப்படி அடிக்க சொல்லலை. அப்படி அட்லீஸ்ட் we should request our children to obey the word of God. ஹல்லேலூயா. எப்பா கெஞ்சிறேன்ப்பா, அப்பா அவனுக்கு கெஞ்சி பேசுகிறேன், அம்மா அவனுக்கு கெஞ்சி பேசுகிறேன். இதில் தான் உன் வாழ்க்கை இருக்குடா. நீ டெய்லி பைபிள் படிடா, டெய்லி ஆண்டவரை ஆராதிடா, டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருடா, காத்திருந்து ஜெபம் பண்ணு மக்களே, ஆசீர்வாதம் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி எந்த பெற்றோர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க? ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளுக்கு போதித்தான். அப்படினால தான் கேராரில் போகும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. ஏய் நீ எங்கடா போகிற? எகிப்துக்கு போக வேண்டாம், நில்லு, இங்கே உட்காரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அதை நம்புகிறான். He is also having a very good relationship with God. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு கர்த்தரோட நல்ல உறவு இருக்கிறது? ஏன்னா நம்ம போதிக்கலை. ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிக் கொடுக்குறோம், செல்ஃபோனை பயன்படுத்துறது சொல்லிக் கொடுக்குறோம், சமையல் கலைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், வீடு கட்டுறது எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? என்னுடைய வாலிபத்தில் ஒரு கான்வர்சேஷன், என்னுடைய தாயார் என்னோட பேசி கொண்டது போது நான் சொன்னேன், அப்பாவை குறித்து சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஹீ இஸ் ஸோ குட். என்னுடைய அப்பா பிஸ்னஸ் பண்ணுறது கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சம்பாதிக்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, படிப்பை தந்திருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு தந்திருக்கிறாங்க. சொர்க்கம் நரகம் உண்டுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை மட்டும் எனக்கு சொல்லி தரலை. நான் அதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பன் எனக்கு போதித்து தந்திருக்கிறேன். அதே போல் நன்றாக கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் ஆசையை கொடுப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பீங்க, சொத்தை கொடுப்பீங்க, பணத்தை கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, ரட்சிப்பை கொடுக்க மாட்டீங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் ஒருவேளை நீங்கள் மரித்து போனீங்கன்னு வச்சுக்கொள்வோம். உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா எல்லாம் சம்பாதிச்சு என் கையில் கொடுத்தாயா, ஆனால் கர்த்தருக்கு பயப்படணுங்கிறது மட்டும் எனக்கு சொல்லி தரல. சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான், கர்த்தர் அவனை நம்பினார். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நான் இவர்களை குறித்து அறிந்திருக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் சொல்லுவார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் டெஸ்டிமனி அவனை குறித்து. அப்போ நாம் பிள்ளைகளானால் எவ்வளவு அதிகமாய் நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கணும். அவன் சிநேகிதன், அவனே சொன்னான், டேய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் ஒரு பெரிய தவறு நிகழ்வதற்கான அந்த சூழ்நிலையில் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அதை கடத்தினான், ஈசாக்கு அதை கடத்தினான்.
யாக்கோபு அதை கடத்தினான். தலைமுறை தலைமுறையாக அந்த செய்தி சென்று கொண்டே இருந்தது. யாரும் நம்மளை மாதிரி பைபிள் எழுதி அவங்க கையில் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு பைபிள் இருக்குது, வாசிக்க வாய்ப்பு இருக்குது, கேட்கறதுக்கு செவி இருக்குது, போதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்லி சண்டை போடுறோமே தவிர, பைபிள் படிக்கணும்டா, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும்டா, ஆண்டவரே அப்போ தாண்டா உனக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், அப்போ தாண்டா நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து பேச தவறுகிறோம். ஒரு நாள் வரும், அந்த பிள்ளை உன்னிடத்தில் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வரும். தாயே தகப்பனே, எல்லாவற்றையும் எனக்கு சொல்லி தந்தாய், எல்லாவற்றையும் எனக்கு சொன்னாய், எல்லாவற்றையும் எனக்கு போதித்தாய், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படி எனக்கு கற்றுத்தரவில்லையே, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியத்தை எனக்கு சொல்லித் தரவில்லையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால பரலோக வாழ்க்கை உண்டு என்பது எனக்கு சொல்லித் தரவில்லையே என்று சொல்லி உன் சந்ததி உன் மேல விரலை நீட்டும். அவனே ஃப்ரெண்டு, அவனே எவ்வளவு அதிகமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான் என்றால், நாம் அடுத்த சந்ததிக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், நாம் பிள்ளைகள், அவன் ஃப்ரெண்டு. ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். அவன் பாருங்க, கர்த்தரை முழுமையாக விசுவாசித்தான். நாம் அவனை காட்டிலும் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். அவன் முழுமையாக கீழ்ப்படிந்தான், அவனை காட்டிலும் அதிகமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அவனுக்கு கானானை குறித்து அவன் அறியவில்லை இல்லையா? 600-700 கிலோமீட்டர் அவன் அறியாத பகுதிகளே, அறியாத வழிகளே அவன் கடந்து போனதற்கு காரணம் கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த ஃபெய்த். அப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம் நமக்கு வேண்டும். அவர் நமக்கு அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தோடு அப்பாவோடு இருக்கிறத எப்பொழுதும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் அதை குறித்த ஒரு பற்றற்ற மனநிலை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசு வருகிறார், அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதோடு கூட நாம் அறிந்திருக்கிற விசுவாசத்தை, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியத்தை நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. முழங்கால் பண்ணிடுவோமா? மிக முக்கியமான ஒரு செய்தி. We are not friends of the Lord, but we are children of the Lord. ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன், நாமோ அவருடைய பிள்ளைகள். சிநேகிதன் அவரை முழுமையாய் விசுவாசித்தான். சிநேகிதன் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தான். சிநேகிதன் எப்பொழுதும் அப்பாவோடு இருப்பதை விரும்பி பரலோகத்தை வாஞ்சித்தான். சிநேகிதன் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூடாரங்களில் குடியிருந்தான். சிநேகிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டிய, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியத்தை தன்னுடைய பின் சந்ததிக்கு சொன்னான். அப்படியானால் பிள்ளையாயிருக்கிற நீ இன்னும் எவ்வளவு அதிகமாய் அவரை பற்றி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நீ எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் பங்கு பெற்று நித்தியமாய் தேவனோடு இருக்கிற அந்த இடத்தை நீ எவ்வளவு அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். உலகம் அனித்தியமானது என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு தேவன் தந்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் அதில் ஒரு பற்றற்ற மனோநிலை வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா? நாம் பிள்ளைகள், நம்மிடத்தில் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு நண்பனிடத்தில் அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் பிள்ளையாயிருக்கிற உன்னிடத்திலே, சகோதரா சகோதரி, உன்னிடத்திலே அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய பிரமாணத்துக்கும் உம்முடைய இருதயத்துக்கும் ஏற்றபடி நான் வாழ்வது மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியும் அதற்கு ஏற்ற விதத்தில் நான் நடத்துவேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த புதிய மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் ஆபிரகாமை போன்ற ஒரு கீழ்ப்படிதலும், ஆபிரகாமை போன்ற ஒரு விசுவாசமும், ஆபிரகாமை போன்ற ஒரு பற்றற்ற மனநிலையும், ஆபிரகாமை போன்ற பரலோக வாஞ்சையும், ஆபிரகாமை போன்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவ கற்பனைகளை பயிற்றுவித்தலும், இந்த காரியங்களை செய்ய எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அமிதமாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சபையார்
சபையில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், அவர்களுடைய குடும்பங்களும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். ஆபிரகாமை இன்று உலகம் நினைவு கூறுகிறது, எங்களை பரலோகம் நினைவு கூறுகிறது. பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் பிதாவாகி தேவனுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மகிமைப்படுத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். தீர்மானத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் சதா காலமும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தமான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all.